ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மறக்காமல் நம்மளோட ஜிம் காட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. 8வது ஊதிய குழுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய சலுகை வந்து வழங்க போகிறதா சொல்கிறாங்க. ஒருங்கிணைந்த சம்பள கணக்கு அறிமுகம் வந்து செய்கிறாங்க. அதாவது 8வது ஊதிய குழு வந்து அமலுக்கு வர்றதுக்கு முன்பே மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய நிதி சார்ந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நிதி அமைச்சகத்தின் கீழ் செய்யப்படும் நிதி சேவைகள் துறை மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த சம்பள கணக்கு, அதாவது காம்போசிட் சேலரி பேக்கேஜ் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து புதிய சம்பள கணக்கு திட்டம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, வங்கி சேவைகள், அப்புறம் காப்பீடு, கடன் வசதிகள், அப்புறம் கார்ட் சலுகைகள், அது எல்லாமே இதில் வந்து ஒரே சம்பள கணக்கு கட்டமைப்பின் கீழே வந்து அரசு ஊழியர்கள் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மத்திய அரசு ஊழியர்களோட நிதி பாதுகாப்பையும் வாழ்க்கை வசதிகளையும் அதிகரிக்கும் ஒரு பெரிய ஊக்கமாக வந்து பார்க்கப்படுது. ஒருங்கிணைந்த சம்பள கணக்கினோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாமா? இந்த சம்பள கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜ்ய இருப்பு, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான என்னது அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ், பூஜ்ய இருப்பு சம்பள கணக்கு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரூபாய் 2 கோடி வரையும் வந்து பார்த்திங்கன்னா விமான விபத்து காப்பீடு பெற்றுக்கலாம். ரூபாய் 1.50 கோடி வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா தனிநபர் விபத்து காப்பீடு பெற்றுக்கலாம். விமான நிலைய ஓய்வறையும் வந்து நீங்கள் அந்த தங்குவாங்களே, அதுக்கான வசதிகளை நீங்கள் இது மூலமாக பெற்றுக்கலாம். வீடு, அப்புறம் கல்வி, வாகனம், தனிநபர் கடன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சலுகை வட்டி விகிதத்தில் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. குறைந்த அப்படி இல்லை அப்படின்னா இல்லாத கடன்கள் வந்து செயலாக்க கட்டணங்கள் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த ஒருங்கிணைந்த சம்பள கணக்கை வந்து தொடங்கலாம் அப்படின்னா, குரூப் ஏ, பி, அதுக்கப்புறம் சி பிரிவுகளை சேர்ந்த அனைத்து மத்திய அரசு ஊழியர்களும், ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்பள கணக்கு வச்சுருக்கிறவங்களும் தங்களோட கணக்குகளை வந்து இந்த புதிய ஒருங்கிணைந்த சம்பள கணக்குக்காக வந்து மேம்படுத்தலாம். பொதுத்துறை வங்கிகள் மூலமாக வந்து இந்த கணக்கை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள வந்து அல்லது தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு இந்த திட்டம் வந்து பொருந்தாது அப்படின்னா, குரூப் டி ஊழியர்களுக்கு இந்த திட்டத்தில் வந்து சேர்க்கப்படலை. மத்திய அரசோட தன்னாட்சி நிறுவனங்களில் வந்து பணிபுரிகிறவங்களுக்கு இது பொருந்துமா அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக வந்து அறிவிக்கப்படலை. ஒருங்கிணைந்த சம்பள கணக்கோட வசதிகள் என்ன அப்படின்னா, இது மூலிமா வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், யூபிஐ வழியாக வந்து ஈஸியாக வந்து பணம் வந்து பரிமாற்றம் செஞ்சுக்கலாம். அதாவது எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். வரம்பற்ற பரிவர்த்தனைகள், பரிமாற்ற கட்டணம் வந்து இல்லை. இலவசமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் வசதியும் இருக்குது. லாக்கருக்கு வந்து கட்டணமும் இல்லை. குடும்ப உறுப்பினர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கூடுதலாக வந்து வங்கி பலன்கள் வந்து இந்த திட்டம் வந்து மத்திய அரசு ஊழியர்களோட நிதி பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வந்து வசதி, அதுக்கப்புறம் வந்து சேமிப்பை வந்து ஒரே நேரத்தில் மேம்படுத்தும் வகையில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கதா வந்து சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் தொடங்கி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, குரூப் டி ஊழியர்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் ஏ, பி, சி அந்த 3 குரூப்பில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். இதன் மூலிமா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த நான் மேலே சொன்னேன் இல்லையா, அந்த வசதிகள் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே மறக்காமல் நம்மளோட ஜிம் காட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.